வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான சௌச்சோ பீனட் போட்டு பண்ணுற ஒரு சிம்பிள் பொரியல் தான். இதுக்கு சௌச்சோவை வந்து தோல் சீவிட்டு 2 சௌச்சோவை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிருக்கேன். 2.5 கப்பு சௌச்சோ வந்தது. வேர்க்கடலையை 1/2 கப் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக பெருங்காயம் அண்ட் உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுண்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம தாளிச்சுக்கிறோம். இந்த உளுத்தம் பருப்பு வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதில் 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற 2.5 கப்பு சௌச்சோ வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளிச்சுட்டு இதை வந்து மூடி வச்சு குக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். இது ஒரு 6 to 8 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த வேக வச்ச வேர்க்கடலை தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் வந்து சேர்த்துட்ருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான சௌச்சோ பீனட் பொரியல் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு சௌச்சோ வேண்டான்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கேரட்டில் கூட இதை செய்யலாம். பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சை மிளகாயும் கொஞ்சம் தேங்காயும் வந்து மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு இதை பொரியலில் லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகா அப்புறம் அதில் ஒரு சின்ன வெங்காயம் 1-2 சேர்த்து கூட அரைச்சி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள்.